திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். உங்களின் சிவகுருநாதன் பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேன். காக்க காக்க கனவேல் காக்க என்ற மந்திரத்தை 6 முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிதாக அமையும். மேலும் இதை அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், ஆயுள் பலம், எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் விசாகம், சந்திராசிரமம் ரேவதி, யோகம் இன்று சரியில்லை. நித்திய யோகம் சித்தி, வளர்பறை திதி திருதியை, கரணம் வணிசை, எடுத்துச் செல்ல வாரசூலை வடக்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நீங்கள் நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருந்த காரியங்களை தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய துரிதமான செயல்பாடுகள், துணிச்சலான முடிவுகள், தெளிவான திட்டங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை, தொழிலில் முன்னேற்றத்தை தரப்போகிறது. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வாழ்க்கை துணை நீங்கள் நினைத்தபடி நடந்து கொள்வார்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சந்தோஷமாக இருக்கும் நாள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படிப்பது அவசியம். தெளிவாக திட்டமிட்டு படிப்பது அவசியம். அப்படி என்றால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் உங்களுடைய திறமைகளை மதிப்பார்கள். தெளிவான திட்டமிடுதல் மூலம் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மிகவும் ஆறுதலாக இருக்கும். ரிஷபம், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் அல்லது நீண்ட நாளாக செய்யணும்னு நினச்சிருந்த மாற்றங்களை செய்வதனால உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். சில செய்கிற வேலைகளில் சில பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் உருவாகலாம். அதனால் இன்றைக்கி பொறுத்தவரையில் புதுசாக எதையும் செய்கிறது அல்லது புதிய முயற்சிகளை செய்வது என்பது வேண்டாம். அதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்களால் லாபம் உண்டாகும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களுடன் ஆதரவு அனுசரணையாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஆக்ரோஷமான பேச்சுக்கள், உணர்ச்சி பூர்வமான செயல்கள் எதையும் செய்யாமல் தவிர்ப்பது இன்றைய நாளை கடந்து போக உதவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியருடைய வழிகாட்டுதலில், பெரியவர்கள் வழிகாட்டுதல் படி செயல்படும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில்
குடும்ப பெண்ணாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் இறுதியில் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு குறையும். கணவருடன் வீண் வாக்குவாதங்கள், ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும். எடுத்தறிந்து பேசுவது அல்லது அவரை உதாசீனப்படுத்துவது போன்ற செயல்களை செய்யாமல் இருந்தாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுனம், நீண்ட நாளாக நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, என்னோடய இஷ்டம் இதுதான், என்னோடய விருப்பம் இதுதான், அது நிறைவேற்றுவீங்க. இன்றைக்கி நிறைவேற்றி எல்லார்ட்டையும் நான் என்னோடய விருப்பத்தை நிறைவேற்றின்னு சந்தோஷப்பட போகிறீங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. வியாபாரம், வணிகம், தொழில் எல்லாமே முன்னேற்றம் பெறும். வருமானங்கள் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்குன்னு சந்தோஷப்படவும் முடியாது. ஏன்னா வருமானத்துக்கு இணையாக 2 தண்டவாளங்களை போல விரயங்களும் கூடவே வரும். அது குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரருடைய சொல்படி கேட்டு நடப்பீர்கள். பெற்றோர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதில் சில தடைகள் ஏற்படுவதால் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம், யோகா என்ற செயல்களால் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் தாபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அவசர முடிவுகள், துணிச்சலான செயல்கள் என எந்தையும் ரிஸ்க் எடுக்கும் காரியங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்றதுக்காக எந்த எல்லைக்கும் செல்வதை தவிர்க்கவும். கணவருடைய ஆதரவு அதிகமாக இருப்பதால் அது ஒரு ஆறுதலான விஷயம். கடகம், நீண்ட நாளாக மனசில் நினைச்சிருந்த காரியங்களை செயல்படுத்தி உங்கள் திறமையை வளர்த்துக்குவீங்க. உங்கள் திறமையை வளர்க்குறதற்கு சில பணி சுமைகள் ஏற்படும். அது சுகமான சுமையாகத்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, குடும்பம் அங்கத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்களுக்கு சில தடைகள் ஏற்படும். இருந்தாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையுடைய பணி சுமைக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் மனம் போன போக்கில் போகாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். சிம்மம், அவசரகதியில் செயல்படுவது, துணிச்சலாக செய்கிறேன் என்ற பேர்வழியில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் எதிர்பாராத பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் பெற்றுத்தரும். ஆகவே அதை கவனத்தில் கொள்வது நல்லது. இதனாலேயே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தடை, தாமதங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழிலில் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை செய்வதை தவிர்க்கவும். வீண் விமர்சனத்துக்கும் வீண் பிழைக்கும் ஆளாவதால் என்று எப்பொழுதும் செய்து கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் அனைவருடன் பேசியிருங்கள். அதுவே உங்களுடைய நாளை இனிதாக கடந்து செல்ல உதவும். தாயாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடைய பணி சுமையை கண்டு அவருக்கு ஆதரவாக இருந்தால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பதில் தடை, தாமதங்கள் ஏற்படுவதால் மனதை ஒருமுகப்படுத்தி அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் தரம் குறைவதை தவிர்க்கவும்.
குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவனுடைய பணி சுமை அதிகரிப்பதால் அவருக்கு ஆதரவாக இருந்தால் அது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கன்னி, இன்று உங்களுடைய வாக்குத்திறமையால் வியாபாரம், வணிகம், தொழில் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு காரியங்கள், அரசு உதவிகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் புகழையும் பெற்றுத்தரும். உங்களுடைய திறமைகள் வியாபாரத்தை, வணிகத்தை முன்னேற்றி கொண்டு செல்ல உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாக என்று இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்களுடைய சொல்படி நீங்கள் நினைத்தபடி குடும்ப அங்கத்தினருக்கு ஏற்று நடப்பார்கள். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு ஆதாயம் தரும் விதத்தில் இருக்கும். சகோதரிய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நடப்பதால் சந்தோஷமாக இருப்பார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பெண்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலால் அதிக மதிப்பெண்களை பெற்று அவர்களால் பாராட்டும் புகழும் பெறப்படுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகத்தை தவிர்ப்பது நல்லது. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய நினைப்பது தவறு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துலாம், உங்களுக்கு பல தன்னம்பிக்கை வேணும். உங்கள் மேலே உங்களுடைய பச்சதாபம் இருக்கிறதுனால எந்த வேலை செஞ்சாலும், சின்ன வேலை செஞ்சாலும் கூட அது பெரிய பணிச்சுமையாக என்று தோன்றும். அது தவிர்க்க முடியாதது. மேலும் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், அதனால் கூட உங்களுக்கு பணிச்சுமைகள் ஏற்படலாம். அதனால் அது பணிச்சுமை ஏற்படுறது இல்லாமல் நீங்களாக எடுத்துக்கிட்டதுங்கிற மாதிரி ஒரு வீண் விமர்சனங்களும் உங்கள் மேலே வந்து விழும். அதனால் யோசிப்பானுங்க. இதை தவிர்க்கணும்னா கொஞ்சம் 4 பேரோட கலந்து ஆலோசித்து ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுங்க. அப்படிங்கும்போது இந்த பணிச்சுமை குறையும். அது உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான பேச்சுகள், உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம். அவசர கதியில் செயல்படுவது, துணிச்சலான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையோட ஆளுமை அதிகரித்திருப்பதால் அனுசரித்து போகவும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசங்கள் முதல் கவனமும் கண்காணிப்பும் தேவை. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்யும்போது அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் செய்யும் காரியங்களில் வீண் விமர்சனங்கள் வரும், வீண் பழிகள் வரும், பணிச்சுமை அதிகரிக்கும். முயற்சிகள், மாற்றங்களை தவிர்க்கவும். கணவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர் சொல்படி கேட்டு நடப்பது இன்றைய நாளை இனிதாக கடக்க உதவும். விருச்சிகம், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். அது வெற்றியும் காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திறமைகளாக மாறி என்று அதிக லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பணப்புழக்க வழக்கம் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த பேச்சுகள் அவரை நல்வழிப்படுத்தும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் செயல் திட்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசு காரியங்கள், அரசு உதவிகளில் குடும்ப சார்ந்த விஷயங்களை தள்ளி போடவும், ஏனால் அது இன்று பிரச்சனையை கொடுக்கும் என்பதால். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயகரமாக இருக்கும். பெற்றோர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய விருப்ப பாடங்களை படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். முயற்சிகள், மாற்றங்கள் என்ற பெயரில் உங்கள் விருப்பங்களை மற்றவர்கள் மேல் திணிக்காதீர்கள். கணவருடைய அனுபவம், முதிர்ச்சியான வழிகாட்டுதலை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். தனுசு,
இன்று நீங்கள் செய்யும் செயலுக்கு தடை தாமதங்கள், எதிர்ப்புகள், எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் நீங்களே வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய திறமைகளால் பணி சுமை குறையும். புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். அரசு காரியங்களில் அரசு உதவிகள் உங்கள் விருப்பம் போல் வெற்றிகரமாக அமையும். இருந்தாலும் இன்று அவசர முடிவுகள், வேகமான செயல்பாடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டு, மூத்தவர்களின் ஆசீர்வாதம் உண்டு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவரின் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகளின் பாடச்சுமையை குறைப்பதற்கு, பணி சுமையை குறைப்பதற்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களால் செய்து படித்து அதனால் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு படிக்கும் பொழுது மனப்பதற்றங்கள், குழப்பங்கள் குறைந்து அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாட்டில் வித்தியாசம் இருப்பதால் கவனம் கண்காணிப்பும் தேவை. புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். கணவர் ஆதரவாக இருப்பார். கணவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். கும்பம், தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வேகமான செயல்பாடுகள், துரிதமான முடிவுகள் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டுதலாக அமையும். நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தரும். உங்கள் தொழில் லட்சியங்கள் எளிதில் அடைவீர்கள். அரசு காரியங்கள், அரசு உதவிகள் எளிதாக கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள், மூத்தோர்கள் ஆசை உண்டு. சகோதரன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் ஆக்ரோஷமான, உணர்ச்சிபூர்வமான நடவடிக்கைகளை தவிர்த்து விடுவது நல்லது. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் செய்து அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆசிரியர்கள், அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் படி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்களுக்கு அதிகாரிகளும் சக ஊழியர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். கணவருடன் வீண் வாக்குவாதங்கள், கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பம், உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். ஆளுக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பவாத பேச்சினால் என்று பல வெற்றிகளை காண்பீர்கள். உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு ஏற்படும் பணி சுமையை குறைக்கும். எதையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதால் பணி சுமை குறைந்து நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிக நபர்கள் வந்து போவார்கள். அவர்களால் சில தினங்களில் பிரச்சனைகள் உருவாகலாம். டிஃபன் ஹாப்பி ரேஞ்சில் நிப்பாட்டிக்கோங்க. குழந்தைகளின் திறமைக்கு மதிப்பளியுங்கள். அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவர் அல்லது வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக விதமான வழிகளில் கவனச்சிதறல்கள் ஏற்படுவதால் மனதை உருவப்படுத்தி படிக்கவும். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகளை அடையாளப்படுத்தும் நாள். அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப பெண்கள் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தில் அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். மீனம், இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு நிறைய தடை தாமதங்கள், எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் முயற்சிகள்
மாற்றங்களுக்கு எதிர்பாராத எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். மாற்றங்களை அடிக்கடி செய்து கொண்டிருப்பதால் அதுவே உங்களை விமர்சனத்திற்கு ஆளாகும். ஆகவே என்ற புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் எல்லாவற்றையும் தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகார போக்கை குறித்து அன்பாக பழகினால் நன்றாக இருப்பார்கள். பேச்சில் ஒரு எக்காலத்தனம் அல்லது ஒரு மமதை போன்றவற்றை தவிர்க்கவும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் வில்லங்கமாக பேச வேண்டாம், விவாதங்கள் வேண்டாம். அதுவே உங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. அனுசரித்து செல்வது நல்லது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் மூத்தோர்கள் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களோட முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாத்திற்கும் வீண் விமர்சனங்களும், தடைகள், தாமதங்கள் வரும். இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு தடைகள், தாமதங்கள் உண்டாகும், எதிர்ப்புகள் உண்டாகும். ஆகவே தேவையற்ற விருப்பங்களை ஒதுக்கி வையுங்கள். கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து போங்கள். அது இந்த நாள் இடிந்த நாளாய் கடக்க உதவும். ஆறுமுகமும் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரித்து இந்த நாளை தொடங்கினால், புதிய காரியங்களை தொடங்கினால் காரிய சித்தியும் இந்த நாள் இனிதாய் அமையும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைவதற்கும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்றவற்றை என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதற்கு இந்த மந்திரத்தை முடிந்தவரை அதிகபட்சம் உச்சரித்து அவர் அருள் பெற்று வாழுங்கள். வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். வெங்கடம் உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.